வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த வித மேக்ரோவையும் பார்க்க போறது இல்ல. அடங்கல்ல சார்ட்டிங் டெக்னிக் என்னன்றதும் பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்போ நான் லாஸ்டா விட்ட அடங்கல் விஷன் 15ல அரே மூலியமா மெமரியிலேயே ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு வர மாதிரி ரொம்ப குயிக்கா ஒரு மெத்தட் பண்ணியிருக்கோம். இத வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி இந்த மேக்ரோ ஃபாலோ பண்றவங்க, அதாவது நம்ம வீடியோல லேர்ன் வித் மீ சீரீஸ்ல சில மேக்ரோ இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருப்பேன், எப்படி மேக்ரோ கோடை இது பண்றதுலாம், அதெல்லாம் பார்த்தவங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி இதை எப்படி பண்ணலான்றத நீங்க ஐடியா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா மட்டும் இதை எப்படியும் பண்ணி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஆர்கே தாத்தா. இப்போ வந்து என்னன்னா, நமக்கு சிலர் வந்து என்னன்னா நடுவுல தரிசனுடைய ஏதோ ஒண்ணு அனாதீனம் அது மாதிரிலாம் வந்துடுது அப்படின்றாங்க. ஆக்சுவலா 10 லேண்ட் டைப்ஸ் வந்து கரெக்டா அந்த மாத்திட்டு நான் வைக்க சொன்னா அதை கவனிக்கிறது இல்லை பொழுது வீடியோ. அப்புறம் நடுவுல ஒரு 2 வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஏ ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னா, தமிழ்நில ஏ ரிஜிஸ்டர்ல இது மாதிரி களங்கள் இருக்குது இல்லையா? புலையன் உட்பிரிவேன், பழைய புலையன் உட்பிரிவேன், பகுதி, அரசு ரயத்துவாரி, நிலத்தின் வகை, பாசன ஆதாரம், இருபோகமா, மண்வயனம், மண் தரம், தீர்வை, பரப்பு, மொத்த தீர்வை, பட்டா எண், குறிப்பு. இதுல வந்து நமக்கு முக்கியமான அடங்களுக்கு தேவையான களம் இந்த புலையன் உட்பிரிவு. இது தேவையில்ல. பழைய புலையன்னு பகுதி பத்தியும் பாட்டுன்றதும் தேவையில்ல. அரசு ராயத்துவாரின்றது தேவை. நிலத்தின் வகை தேவை. பாசன ஆதாரம் வந்து பாசன ஆதாரம் வகையில ஸ்டார்ட் பண்றவங்க அதுக்கு தேவை. சில மாவட்டங்கள்ல இருபோகம், மண்வயனம், மண் தரம், இந்த தீர்வை ஹெக்டருக்குலாம் தேவையில்ல. அதோட பரப்பு, மொத்த தீர்வை, பட்டா எண்ணு, இந்த குறிப்புல என்ன புறம்போக்குன்றதுக்காக இது தேவை. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றத ஒரு டெக்னிக்கா பார்க்கலாம். இப்ப நான் இதுல இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதுல நமக்கு ஸ்டார்டிங்க்கு தேவையான களங்கள்ல இருக்கிறதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்கேன். அதுல அரசு ரயத்வாரின்ற காலத்துல ரயத்வாரி அரசுன்னு ஒண்ணு இருக்கு. நிலத்தின் வகையில நஞ்சை, புஞ்சை, நத்தம், ரயத்வாரி மனை, தரிசு, புறம்போக்கு, தீர்வு விதிக்கப்படாத தரிசு, நத்தம், புறம்போக்கு அப்படின்லாம் இருக்கு. பாசன ஆதாரம்ல 1A, ABCD அப்படின்லாம் இருக்குது. இது வந்து பாசன ஆதாரம் வகையில ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தேவை. இதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் பாசன வாரியாகவும் எழுதுறாங்க. மற்றதெல்லாம் எதுவும் எழுதுறது இல்லைன்றதுதான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த பாசன வாரியான்றத ஹைட் பண்ணிடலாம், அப்புறம் பார்க்கலாம். குறிப்புல மற்றவைன்றது வந்து தேவையே இல்லாதது. ஏன்னா மற்றவை வேற எதனா தான் இருக்கும். அது என்ன ஒரு குறிப்பிட்ட கோயில் பேர் போட்டிருக்கோம், இல்லை எதனா இருக்கும் நம்ம ஆப்பதிவேட்ல. இல்லாதான் இந்த வாரி, அப்புறம் ஓடை, அதெல்லாம் கூட மற்றவைன்னு சில ஊர்ல போட்டிருக்கோம். அது யூடிஆர்ஏ பதிவேடை பார்த்து போடணும். அதனால இந்த மற்றவையை நம்ம எடுத்துட்டு பிளேனா விட்டுறது நல்லது. இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மற்றவையா என்னன்றத டைப் பண்ணணும். ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், பாருங்க. அப்புறம் இது அனாதீனம்ன்றது நஞ்சை அனாதீனமா புஞ்சை அனாதீனமான்றது செக் பண்றதுக்காக தேவை. நத்தம், பிற்படுத்தப்பட்ட நத்தம், ஆதிராவிட நத்தம்லாம் இப்போ இருக்குது. இதெல்லாம் நத்தத்துல வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரயத்வாரி தான் வரணும். அதுல நஞ்சை, அதான் ரயத்வாரி நஞ்சை வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ரயத்வாரி புஞ்சை வந்து 2, ரயத்வாரி நத்தம் வந்து 3, ரயத்வாரி மனை, தரிசு என்றதெல்லாம் வந்து 4ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரசுல வந்தவன அரசுல நஞ்சை, அரசு புஞ்சை, அப்புறம் அரசு நத்தம், இது 6, 7, 8 அது மாதிரி குத்துன்னு போகலாம். இது ரயத்வாரி மனை வராது. அரிசு தரிசு புறம்போக்கு, தீர்வு விதிக்கப்படாத தரிசு, நத்தம், புறம்போக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு அந்தந்த நம்பர் கொடுக்கலாம். அப்புறமா இதுல
அரசுன்னு இருக்கும், நஞ்சை புஞ்சைன்னு இதுல இருக்கணும். அதுல இங்க அனாதீனம் குறிப்புல வந்தா அது எந்த அனாதீனமோ அதுக்கு ஏத்த மாதிரி தலைப்புல நஞ்சை அனாதீனம் புஞ்சை அனாதீனம்னு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி நத்தம்லாம் தனியா இதுல நத்தம்னு இருக்குது அப்படின்னும் போது அது நத்தத்துல போகணும். இது மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து கிராக்கிங். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றத இப்போ கிராக்கிங் பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம மச்சான் ஏஐ மச்சான் கிட்ட கேட்டு ஒரு மேக்ரோ ரெடி பண்ணி அதை வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டா பண்ணலான்றது நான் வந்து அப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட விளக்குறேன். பட் இந்த சேலஞ்ச் என்னன்னா, இது மாதிரி நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதுக்கு உங்க கிராமத்துல வேற எதனா இதுல கண்டிப்பா அரசு ரயத்தை தவிர வேற எதுவும் வரப்போறது இல்ல. நிலத்தின் வகையில வேற எதனா புதுசா வருதா, குறிப்புல எதனா இன்னும் வினோதனமா வேற எதனா வருதா, அது இதுல வரணுமா என்றது பத்திலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் வந்து நம்ம சேலஞ்ச். இது மாதிரி ஸ்டார்டிங் பண்றதையே வந்து எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து நீங்களே ஏஐ கிட்ட, அதாவது சேனுகா செயற்கை நுண்ணறிவு கருவி கிட்ட இத பத்தி நீங்க தமிழ்லயே கூட கேட்டு இது மாதிரி எப்படி ஸ்டார்டிங் பண்ணலாம், இது மாதிரி 3 இது இருக்கு, அது பிரகாரம் ஸ்டார்டிங் பண்ணணும் என்ற மாதிரி கேட்டு ஒரு மேக்ரோ வந்து கேட்டு பாருங்க. சும்மா அது எப்படி தருதுன்றதை பார்க்கலாம். அதை வந்து நீங்க கமெண்ட்ல கூட போடுங்க, பார்க்கலாம். இதுதான் இது சேலஞ்சு. ஏன்னா இப்போ நிறைய வந்து நீங்க நிறைய பல விஷயங்கள் வந்து சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் வந்து நீங்களும் பண்ணி பார்த்தாதான் ஒரு சேலஞ்ச் மாதிரி நல்லா இருக்கும். அதுக்குதான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படிலாம் இந்த இது வரணும்ன்றதுக்கு நான் சும்மா ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றேன். ஓகே, இப்ப வந்து அந்த ஸ்டார்டிங் பார்க்கலாம். ரயத்வாரி நஞ்சை அப்படின்னு இருக்கிறது 1க்கு வரணும். ஓகேங்களா? ரயத்வாரி நஞ்சைன்றது ஸ்டார்டிங் ஆர்டர் 1, ரயத்வாரி புஞ்சைன்றது 2, ரயத்வாரியில நத்தம் வர்றது 3, ரயத்வாரி மனை, அதாவது மனையில ரயத்வாரி மனை வர்றது 4, ரயத்வாரிலே தரிசுன்னு வருது, அது வந்ததுன்னா 5 வச்சுங்க. அந்த தரிசு பெரும்பாலும் எங்க ஊர்ல எல்லாம் அது புஞ்சையா தான் இருக்கு, அதை புஞ்சைனாலும் நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி அரசு நஞ்சைன்னு இருக்கிறதுல குறிப்புல அனாதீனம் இருக்கு போகுது, அதனால அது அரசு நஞ்சை அனாதீனம் 6, அரசு புஞ்சை அனாதீனம் 7, அப்புறம் அரசு நத்தம் வர்றது 8, அரசு தரிசுன்னு வர்றது 9, அரசு புறம்போக்குன்னு இருக்கிறது 10, அரசு தீர்வு விதிக்கப்படாத தரிசு 11. இத நீங்க 10 மாத்தி கூட வச்சுக்கலாம். அரசு நத்தம் புறம்போக்கு 12. இதுல குறிப்பில மற்றவை இருக்கிறத கிளியர் பண்ற போறீங்க. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் நத்தம், ஆதி திராவிடர் நத்தம்லாம் வந்து பட்டாவா இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ரயத்வாரி நத்தத்துல போயிட போகுது, புறம்போக்கா இருக்கிறதெல்லாம் வந்து அரசு நத்தத்துல வந்துட போகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்டார்டிங் ஆர்டர். இப்போ மொத்தமே 12 தான். இதை வச்சு நீங்க ஒரு ஐடியா பண்ணி மேக்ரோ ரெடி பண்ணுங்க, பார்க்கலாம். இதுதான் சேலஞ்ச். நன்றி, வணக்கம்.